அதிக ஸ்கிரீன் வரலையா? ஸ்கிரீன் வந்துட்டு உஸ்தாத். ஓகே. இல்ல வந்துட்டு. ஸ்கிப் பண்ணுவோம். போன கிளாஸ்ல நாங்க எழுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு தானே இந்த எழுத்து. ஓ. ஓகே. போன வந்து பாப்போம். فأما من طغى. தோ கா ரெண்டையும் ஒரே சவுண்ட் எடுத்துக்கோ. கோ فأما من طغى. ரெண்டாவது. و- والنازعات غرقا. சரி போதுமா? والنازعات غرقا. ஒரு ரெண்டு கலக்க கூடாது. ஒர் கோ ஒர் கோ والنازعات غرقا. இப்பயும் ஒரு காந்தன வருது பிறகு. ஒர் கோ ஒர் கோ والنازعات غرقا. சரி போதுமா? والنازعات غرقا. அதான் சென்ற சரி முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்ல ரெண்டாவது. والنازعات غرقا. அல்ல ஒர் கோ சவுண்ட வானத்தை கெடுங்க. ஒர் கோ والنازعات غرقا. குட். ரெண்டாவது. மூணாவது. لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. திருப்பி வருங்க. لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. குட். நாலாவது. وأغطش ليلها وأخرج ضحاها. هذا هذا وأغطش ليلها وأخرج ضحاها. ஐந்தாவது. وما يغني عنه ماله إذا تردى. திருப்பி வருங்க. وما يغني عنه. அன்பு பல அன்பு கொண்ட ஆலிப். وما يغني عنه ماله إذا تردى. ماله إذا تردى. وما يغني عنه ماله إذا تردى. ماله ரிட்டர்மே மத்தியனுடைய அடையாளம் நிக்குது.
3 செகண்ட் கேட்டணும். وما يغني عنه ماله إذا تردى இப்போதுமா وما يغني عنه ماله إذا تردى பிஸ்மில்லா. நான் இன்னைக்கு உங்களோட செகண்ட் லெவல்ல ஆரம்பிக்கிறோம். செகண்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் லெவல்ங்கிறது சட்டங்களோடு தொடர்பான பகுதி. இதுல நீங்க முதல் படிச்சிக்கிற பகுதியை அப்படியும் நாங்க இங்க முக்கியமா கவனிப்போம். எழுத்துக்கள் உச்சரிப்பு எல்லாம் மிக கவனமா ஆகப்படும். சட்டங்கள் பகுதி பொறுத்த வரைக்கும் சட்டங்கள் பகுதி ஒரு ஓடவு போகும். அதாவது உங்களை இலவுபடுத்தி கஷ்டத்திலிருந்து இலவு நோக்கி நாங்க ஒரு ஓடல பாடத்துல நாங்க கொண்டு போவோம். குறிப்பாக செகண்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் இதுல மொத்தம் 7 முக்கியமான பகுதிகளாக தான் நான் பிரிச்சிக்கிறோம். அடுத்த சட்டங்கள் சில முக்கியமான சட்டங்கள் இது. அதுபோல் இதுகளை தொடர்ந்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதுற சந்தர்ப்பத்தில் நாங்க பார்ப்போம். அதே போல இன்னும் சில சட்டங்களுக்கு அந்த சட்டங்கள் என்று சொல்றதை விட நாங்கள் ஓதுற டைம்ல தேவையான விஷயங்களை நான் பார்த்து கொண்டு போறதாக அவைகளிக்கும். அதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முழுமையாக ஓதுற லெவலுக்கு நீங்க போகக்கூடியதா இருக்கும். அஹ்காம் ஒரு ராட சட்டம் இருக்குது. அதை தொடர்ந்து சதி செய்யப்பட்ட சதி செய்யப்பட்ட மீனுடைய சட்டங்கள் இருக்கும். அதுக்கு பின்னால கல்கலாண்டு வார சட்டம் இருக்குது. அதுக்கு பின்னால சுக்கூன் செய்யப்பட்ட மீன் உடைய சட்டம் இருக்குது. அதுக்கு பின்னால் சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீனுடைய சட்டம் இருக்குது. அதுக்கு பின்னால் அல்லாஹுடைய எல்லாம் இறுதியாக நாங்க ஒரு குறிப்பிட்ட லெவல் தாண்டதுக்கு பின்னால நாங்க மத்தினுடைய சட்டங்களை பார்ப்போம். இங்க நாங்க சட்டங்கள் ஆரம்பிக்கிறது ரா என்ற எழுத்து கூட தான். சரியா? ரா என்ற எழுத்து தான் சட்டத்தை இங்க ஆரம்பிக்கிறதா இருக்கும். ஏன் அப்படி என்று சொன்னா உண்மையில எங்களுக்கு அலிப்லேருந்து நாங்க யா வரைக்கும் எல்லா எழுத்துக்களையும் படிச்சு முடிச்சிருக்கிறோம். ஆனா எங்களுக்கு மிஸ் ஆகி போன எழுத்து என்று சொன்னா அது ராவத்தான் நீக்கும். இந்த ராவத்தான் நாங்க இந்த சட்டமா பார்க்க போறோம். எனவே சட்டத்தினுடைய சிறப்பாக சட்டத்தை நாங்க ஓபன் பண்றதே அந்த விடுபட்டிருக்கின்ற அந்த எழுத்தை முழுமைப்படுத்துறதாகத்தான் அமையும். விடுபட்டிருக்கின்ற எழுத்தை நாங்க முழுமைப்படுத்துறதாகத்தான் அந்த சட்டம் முழுமையாக அமையும். சரி, இப்ப நாங்க அந்த ராட சட்டத்தை எடுத்தோம் என்றால் இன்னைக்கு இது அறிமுகத்தை மட்டும் நான் பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பார்க்க எங்களுக்கு ராட கன்செப்ட் என்னன்னு சொன்னா ராவ 2 மாதிரியாக உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு எழுத்து ரா. சில போது வல்லினம், சில போது மெல்லினம் என்று சொல்லி 2 பகுதிகளாக அல்லது 2 மெத்தட்ல உச்சரிக்கப்பட முடியுமான எழுத்து ரா. எனவேதான் நாங்க ராவ இந்த சட்டமாக அடையாளப்படுத்துறோம். 2 வகைகள்ல உச்சரிக்கப்பட்டதால நாங்க இந்த சட்டமாக ராவை பார்க்கிறோம். அப்படி என்றால் ராவினுடைய சட்ட பகுதியை பொறுத்த வரைக்கும் ராவை நாங்க 2 முறைகள்ல உச்சரிக்கிறோம். ஆனா அந்த 2 முறையில உச்சரிக்கிற சந்தர்ப்பத்திலும் தொடர்படக்கூடியது எங்களுடைய தொண்டை பகுதியும் எங்களுடைய நாவினுடைய பகுதியும் தான். இது முக்கியமான விஷயம். நாவினுடைய பகுதியும் தொண்டையினுடைய பகுதியும் தான் இந்த 2 வகையான உச்சரிப்புகளிலும் முழுமையாக தொடர்புபடக்கூடிய எழுத்தாக இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னடா முதல் முறை எப்படி வருதுன்னு சொன்னா பாருங்க. ராவானது ஃபத்ஹத்துன் அல்லது பத்ஹத்தைன் அல்லது லம்மத்துன் அல்லது லம்மத்தைன் மொத்தம் எத்தனை இருக்குது? மொத்தம் 4 முறைகள் இது. லம்மத்துன், லம்மத்தைன், ஃபத்ஹத்துன், ஃபத்ஹத்தைன். இந்த 4 மெத்தட்ல 4 மெத்தட் 4க்குள்ள ஏதாவது ஒன்று ரா பெற்று வந்துச்சு என்றால் அந்த ராவை நாங்க கட்டாயம் வல்லினமா தான் வரும். இது நீங்க சில போது இதுக்கு முன்ன கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டீரா? படிச்சுக்கிறா? பேசுறது கேக்குதா? கொஞ்சம் ரிட்டர்ன் சொல்லுங்க. விளங்கல. ஃபர்ஸ்ட்ல இருந்தா எது கடைசியா விளங்கிச்சுது அதான் சொல்லுங்க. என்ன கொஸ்டின்? ஃபைனலா கேட்டேன்.
ரா ஃபைனலா கேட்டது மட்டும் விளங்க இல்லையா? அது என்ன பிரச்சனை அப்படியா? ஓ ஓ ஃபைனலா கேட்டது கொஸ்டின் ஆ. ஒன்று கேட்டேன். இந்த சட்டத்தை இதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? இதுல ஏதாச்சும் விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியுமா கேட்டான். இல்ல பெருசா தெரியா உஸ்தாத். சரி, அப்போ ரா வல்லினத்தை பொறுத்த வரைக்கும் பத்தஹத்துன் ராக்கு இருந்தாலோ பத்தஹத்தைன் ராக்கு வந்தாலோ சில போது பத்தஹ் மத்து வந்தாலோ சில போது லம்மா பத்தஹா இது ரெண்டோடு தொடர்பான எது வந்தாலுமே ராவை நாங்க வல்லினமாகவே தான் உச்சரிக்கணும். சரியா? இப்போ நான் சொன்ன விஷயம் ஓ உஸ்தாத். சரி. சரி. அப்படி என்றால் இப்ப நாங்க வருவோம் வல்லினமா உச்சரிக்கணும் தடிப்பா உச்சரிக்கணும்னா என்ன விஷயம் எப்படி எங்க ஈக்கணும் அல்லது எங்க நாக்குட பகுதி எப்படி அமையணுங்கிறதான் எங்களுக்கு இருக்கிற அடுத்த கேள்வியா அமைய போகுது. அதை நாங்க அடுத்து பார்ப்போம். இப்ப எப்படி அந்த எழுத்து உச்சரிக்கப்பட போகுது. சரி, ராவினுடைய வல்லினமாக வருகின்ற உச்சரிக்கிற சந்தர்ப்பத்துல பாருங்க, ராவினுடைய முன்னால் இருக்கிற நுனிப்பகுதி இதான் முக்கியமான விஷயம். நுனிப்பகுதி என்ன செய்யணும்? மேல் தொண்டையினுடைய நடுப்பகுதிக்கு போகணும். உங்களுக்கு போட்டு காட்டி பாருங்க, இந்த துண்டு எங்க வரணும்? தொண்டையினுடைய நடுப்பகுதிக்கு வந்து முன்னுக்கு நிக்கல, அது முன்பகுதியில் நின்று கொண்டு போத முடியாது. அதே நேரம் அந்த சந்தர்ப்பத்துல குரலானது நேரடியாக வானத்தை நோக்கி போகும். அப்ப உச்சரிப்பு எப்படி வரும்? ரா. எப்படி வரும்? நீங்க அந்த உச்சரிப்பை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நாக்கு உரிய இடத்துக்கு போகுதா என்று போகிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும். அப்பதான் அந்த உச்சரிப்பை உங்களுக்கு பிடிச்சு கொள்ளணும். இதுதான் நம்மளோட ராவினுடைய அடிப்படையான விஷயங்கள். கொஞ்சம் நீங்க செல்ஃபா இது கேட்டு உங்களோட அந்த ஐடியாவை எடுத்துக்கொண்டு இந்த ஒர்க்கை மொத்தம் இதுல 4 வகையான உதாரண வகையில் நாங்க பார்க்க வேண்டியது. முதல் பகுதி ராவானது பத்தஹத்துன் பெற்று வரக்கூடிய சந்தர்ப்பம். பாருங்க, பத்தஹத்துன் செல்றதே எல்லாத்துலயும் பத்தஹமத்தும் பத்தஹத்துன் மாறி மாறி வந்துக்குது. அப்ப இந்த வசனங்களை அந்த அமைப்புல ஓத வருதா, அந்த ராட் அந்த கான்செப்ட் சரியா வருதாங்கிறத நீங்க சரியா பார்க்கணும், அவதானிக்கணும். அதை நீங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும். அடுத்த கிளாஸுக்கு நாங்க நேரடியாக பிராக்டிஸ்ல வருவோம் ராட பாடத்துல. அப்ப அங்க அந்த பிழை வரப்படாது. அதே நேரம் இதுக்கு முன்னால படிச்சுக்கிற பிழைகளும் வரப்படாது. இதுக்கு முன்னு கூட்ட பிழைகளும் ரிப்பீட் பண்ணப்படாது. அதாவது எழுத்துக்கள் உச்சரிப்பட எந்த விதமான எழுத்துக்களும் நீங்க டென்ஷன் ஆகப்படாது. அதுக்கேற்ற வகையில இந்த வசனங்களை ரெடி ஆகிட்டு வரணும். இந்த வசனங்கள் ஹோம் ஒர்க்ல வராது. ரெக்கார்டை கேட்டு ராவை பழகிட்டு தான் நீங்க பார்க்கணும். மேல்மா.